வணக்கம் நண்பர்களே. சுவாமியே சரணம் ஐயப்பா. நமது யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயப்ப சுவாமி என்றதும் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது சபரிமலை, 18 படிகள், சரண கோஷம் மற்றும் அவரது தவக்கோலம்தான். ஆனால் ஐயப்பனின் அவதார பயணத்தில் ஒரு உச்சபட்ச ரகசியம் மறைந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் காந்தமலை. ஐயப்பன் குளத்துப்புழையில் குழந்தையாகவும், ஆரியங்காவில் இளைஞனாகவும், அச்சன் கோவிலில் அரசகுமாரனாகவும், சபரிமலையில் தர்மசாஸ்தாவாகவும் அருள்பாலிக்கிறார். ஆனால் இந்த 4 நிலைகளையும் கடந்து அவர் தன் அவதாரத்தை பூர்த்தி செய்து கொண்ட இடம் எது? அவர் ஜோதி ஸ்வரூபமாக கலந்த அந்த புனித மலை எது? வாருங்கள், ஐயப்பனின் இறுதி அவதார ரகசியமான காந்தமலையின் கதைக்குள் பயணிப்போம். ஹரிஹர புத்திரனாக அவதரித்த மணிகண்டனின் அவதார நோக்கம் அரக்கி மகிழ்ச்சியை வதம் செய்வது. பந்தள மன்னன் ராஜசேகரனின் வளர்ப்பு மகனாக வளர்ந்து சகல கலைகளையும் கற்று புலிப்பால் கொண்டுவரச் சென்றதன் மூலம் தன் தெய்வீக சக்தியை உலகுக்கு உணர்த்தினார். மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் நிம்மதியை அளித்தார். தன் அவதார நோக்கம் முடிந்தது. மணிகண்டன் இனி அரண்மனை வாழ்க்கை தனி தகடு என்று முடிவு செய்தார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க யோக நிலையில் தவம் இருக்க விரும்பினார். அவர் தன் தந்தை ராஜசேகரனிடம் சபரிமலையில் தனக்கு ஒரு கோவில் எழுப்புமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படியே சபரிமலையில் தர்மசாஸ்தாவாக நித்திய பிரம்மச்சாரியாக யோக நிலையில் அமர்ந்தார். இங்கேதான் காந்தமலையின் முக்கியத்துவம் தொடங்குகிறது. மணிகண்டன் தனது குருகுலத்தில் கல்வி கற்கும் போது பிறவியிலேயே பேச இயலாது தன் குருவின் மகனை பேச வைத்தார். தன் சிஷ்யன் சாக்ஷாத் தெய்வ அவதாரம் என்பதை குரு உணர்ந்து கொண்டார். அப்போது மணிகண்டன் தன் குருவிடம் ஒரு வாக்குறுதி அளித்தார். குருவே, என் அவதார நோக்கம் முடிந்ததும் நான் சபரிமலையில் தவக்கோலத்தில் அமர்வேன். ஆனால் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாள் நான் என் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தருவேன் என்று கூறினார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஐயப்பன் ஜோதி ரூபமாக தன்னை வெளிப்படுத்தும் இடம்தான் காந்தமலை. இதுவே ஐயப்பனின் 5வது படைவீடாகவும் அவரது அவதாரத்தின் பூரண நிலையாகவும் கருதப்படுகிறது. காந்தமலை என்பது சபரிமலை சன்னிதானத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள பொன்னம்பலமேடு என்றழைக்கப்படும் புனிதமான மலையாகும். இந்த மலையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் 3 முறை ஜோதி வடிவில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இதுவே மகர ஜோதி தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. சபரிமலையில் நாம் காண்பது விரதமிருந்து வரும் பக்தர்களுக்கு அருள் புரியும் யோகீஸ்வரனான ஐயப்பனை. ஆனால் காந்தமலையில் தோன்றும் மகர ஜோதியை தரிசிக்கும் போது நாம் காண்பது ஐயப்பனின் விஸ்வ ரூபத்தை, அவரது ஜோதிமயமான அவதாரத்தை. அதனால்தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அந்த ஜோதியை காண சபரிமலையில் கூடுகிறார்கள். சபரிமலை யாத்திரை செல்லும் போது ஐயப்பனை தரிசித்த பிறகு பொன்னம்பலமேட்டை நோக்கி கைகூப்பி வணங்குங்கள். அந்த ஜோதி ஸ்வரூபனின் முழுமையான அருளை பெறுங்கள். இந்த தெய்வீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.